ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். கந்தபுராணம் பார்ட் 3 பார்க்கலாமா? போன பதிவில் பார்த்தீங்கன்னா, கச்சியப்ப சிவாச்சாரியார் கனவுல முருகர் அந்த புலவர் கேட்ட கேள்விக்கான சந்தேகம் நாளைக்கு தீர்க்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அடுத்த நாள் ஆகுது. கச்சியப்ப சிவாச்சாரியார் வந்து அரங்கத்துக்கு போகிறாரு. தன்னுடைய சொற்பொழிவை ஸ்டார்ட் பண்ணுறாரு. உடனே அந்த புலவர் எழுந்திரிச்சு, நான் கேட்டதுக்கு பதிலே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே பின்னாடி இருந்து ஒரு புலவர் குரல் கொடுக்குறாரு. நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திகட சக்கரம் அப்படின்ற வார்த்தை வீர சோழியம் அப்படின்ற இலக்கியத்தில் இருக்குது. நீங்கள் அதை வேணால் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபரன்ஸ் கொடுக்குறாரு. எல்லாருமே அதை வாங்கி பார்த்துட்டு, ஆமாம் இருக்குது, அந்த மாதிரி ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த புலவரை திரும்பி பார்க்குறாங்க. உங்களுக்கு எப்படி எப்படி கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா, அந்த புலவரை ஆளை காணோம். எங்கன்னு தேடுறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் தெரியுது, வந்ததே முருகர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கச்சியப்பரோட புகழை தெரியுன்றதுக்காக தான் முருகர் இப்படி ஒரு திருவிளையாடலே பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மக்கள் எல்லாரும் ஆரவாரமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கந்தபுராணம் ஒரு வருஷ காலம் போயிருக்கங்க. கந்தபுராணத்தை கேட்ட சந்தோஷத்துலேயும் கச்சியப்பர் சொல்கிற விதத்தையும் வச்சு மக்கள் அவரை ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து அவரை பல்லக்கில் வச்சு ஊர்வலமாக சாமி தேர்வு கொண்டு போகிற மாதிரி கொண்டு போனாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இதில் இமயமலையோட அழகெல்லாம் பார்க்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக முருகர் தன்னுடைய பக்தனுக்காக வந்திருக்காரு, நமக்காகவும் வருவார். அவ்வளவுதான். நன்றி, வணக்கம். ஓம் சரவண பவ.